हाय फ्रेंड्स इनकी वीडियो என்ன பார்க்க போறோம்னா பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பீன்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொரியல் பண்றதுக்கு கடாயில எண்ணெய் சேர்த்துர்க்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்ப வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த பொரியலுக்கு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் காரத்துக்கு ஏத்தப்பல பச்சை மிளகாய் இத வந்து பொடிசா கட் பண்ணிட்டு இதல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கலரில் மாற வேணால் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பொரியலோட டேஸ்ட்டே வந்து போயிடும். அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம். எண்ணெயும் வந்து இந்த பொரியலுக்கு அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சோன்னு சேர்த்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து பீன்ஸ் ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கடைசியாக வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாவை விடையும் பச்சை மிளகாய் போட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.